பாராசைட் 2019 வெளிவந்த தென்கொரியா திரைப்படம். இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 11.4 மில்லியன் தான் பட்ஜெட்டு. ஆனால் அது வசூல் பண்ண அமௌண்ட்டு 263 மில்லியன் வசூல் பண்ணியிருக்கு. தென்கொரியாவில் மட்டுமே 71 மில்லியன் இந்த வருவாய் ஈட்டியிருக்குது. இதில் ஆஸ்கார் அவார்டு பார்த்தீங்கன்னா 6 பிரிவுகளில் அவார்டு சஜஸ்ட் பண்ணப்பட்டது. என்னென்ன அப்படின்னா பெஸ்ட்டு பிக்சரு, பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளே, பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் டிசைன், பெஸ்ட்டு ஃபிலிம் எடிட்டிங்கு, பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம், இதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு 4 விருது அதில் எடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிக்சர், அடுத்தது பெஸ்ட்டு டைரக்டர் போங் ஜூன் ஹோ அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கார். பெஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளே, பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் ஃபிலிம், இதுக்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணப்பட்டு இதுக்காக பாஸ்கர் அவார்டு 4 இது கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய நல்ல படம் அது. படத்தோட கதையை பற்றி சுருக்கமாக பார்த்துருவோம். கிம் குடும்பம், பார்க் குடும்பம், இந்த 2 குடும்பத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த படத்தோட கதை. கிம் குடும்பங்கிறது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ஏழை குடும்பம். அவங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அவங்க வந்து இந்த பீஸா கவர்லாம் வந்து இதில் அதை வந்து ரெடி பண்ணி சம்பாரித்து இருக்காங்க. அதில் வர வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த பார்க்கு குடும்பத்துலேருந்து ஒரு வாத்தியார் வேலைக்கு வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அப்போ அதில் அங்கே போகக்கூடிய ஒருத்தர் வந்து அவரால் போக முடியலன்னு சொல்லி கிம்மோட பையனை வந்து போக சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அப்போ அவர் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அவர் பேரை சொல்லி இவர் ஜாயின் பண்ணிடுறாரு. அங்கே போனதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, இங்கே ஃபேமிலி இருக்கவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டாரு. ஏதோ ஒரு பொய் சொல்லி சேர்த்து விட்டுறாரு. அப்படியே அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இருந்துகிட்டே இருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த படம் ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வந்து உங்கள் அப்பா கொன்னுடுறாரு. கொன்னுட்டு என்ன பண்ணுறாரு, தலைமறைவாக அப்படி உள்ளே போயிடுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கிம்மோட பையன் வந்து அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த வீட்டை நான் எப்படியாவது வாங்குவேன், வீட்டை வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த வீட்டில் உங்களை கொண்டாந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு படுத்து பார்க்க தூங்கிடுறாரு. அதுதான் இந்த இதோட அந்த படம் அது முடியுது. நல்ல அருமையான கதை அது. நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட்டு த்ரில்லிங்காகவும் இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது.